Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல இடுப்புக்கு கீழே சந்தனம் அணியலாமா பூசலாமா என்கின்ற தகவலை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சந்தனம் ஒரு அற்புதமான பொருள், மனமான பொருள். அந்த மனமே ரம்மியமாக இருக்கும். இந்த சந்தனம் நமக்கு பல வகைகளில் பயன்படுது. இயற்கை நமக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை எல்லாம் வழங்கியிருக்கு. பல இயற்கைகளில் இந்த சந்தனம் என்பது மிகவும் ஒரு அற்புதமான பொருள். இந்த சந்தனம் நமக்கு பல வகையில் பயன் தருது. அழகுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த சந்தனம் அழகுக்கு எப்படி பயன்படுகிறது, என்ன நன்மையை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தனத்தூள் ஒரிஜினலாக இருக்கணும். அதில் ரோஸ் வாட்டர் கலந்து அல்லது தண்ணீரை ஊற்றி கலந்து குழைத்து ஃபேஸ் பேக்காக போட்டு அதை காய விட்டு கழுவின பின்னாடி நம்ம முகத்தை பார்த்தோம்னா பளிச்சுன்னு இருக்கும். ஒரு விதமான புத்துணர்வு நமக்கு முகத்தில் ஏற்படுவது, நம்ம உடம்பில் ஏற்படுவதை உணரலாம். இந்த புத்துணர்வு ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்தனத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம். இந்த சந்தனம் குளிர்ச்சியை தரக்கூடியது. இன்னொன்று, நம்முடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்ததுன்னா அந்த மனம், ரம்மியமான அமைதியான ஒரு மனம் இருக்கு இல்லையா, அது நுகர்ந்தோம்னா நமக்கும் அந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்கு இல்லையா, அப்படியே மனம் அலை பாய்ந்து கொண்டிருந்தால், இல்லை ஏதோ மூட் ஆஃப்ல இருந்தோம்னா அந்த மனத்தை நுகரும் பொழுது நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மனச்சோர்வு நீங்கும், அந்த டயர்ட்னஸ் போகும். இன்னொன்று, ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அடுத்து, ஆன்மீக ரீதியாக இந்த சந்தனம் எப்படியெல்லாம் பயன்படுது அப்படின்றது தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தால் கூட சொல்கிறேன். கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு மற்றும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு சந்தனத்தை குழைத்து அதனால் அபிஷேகம் செய்தோமேயானால் இறைவன் குளிர்ந்து போவார். இறைவன் குளிர்ந்து போயிட்டாலே நாம் கேட்கக்கூடிய, நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் இல்லையா. அதனால இந்த சந்தனம் ஆன்மீகத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. திருநீற்றுக்கு இணையாகவே சொல்லப்பட்டிருக்கு. திருநீறு அணிவதற்கு சில விதிமுறைகள் இருக்கு இல்லையா, அந்த விதிமுறைகள் சந்தனம் அணிவதற்கும் இருக்கு. இந்த சந்தனம், திருநீரு, குங்குமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்புக்கு கீழே அணியக்கூடாது. காரணம் நமக்கெல்லாம் தெரியும், கடவுளுக்கு உரிய பொருள்கள் இதெல்லாம். நம்ம நெற்றியில் அணியக்கூடிய குங்குமத்தை கொண்டு போய் இடுப்புக்கு கீழே எங்கேயாவது அணிய முடியுமா? அணியலாமா? அது தவறு. அதே போலதான் சந்தனமும் திருநீரும் நாம் இடுப்புக்கு கீழே அணியவே கூடாது. சரி, இப்போ இந்த சந்தனம் அணிவதிலே, இடுப்புக்கு கீழே அணிவதிலே விஞ்ஞான ரீதியாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்தனத்தை நம்ம இடுப்புக்கு கீழே பூசிக்கொள்வதனால குளிர்ச்சி ஏற்படும். அதாவது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதனால இனவிருத்தி பாதிக்கப்படும் என்கின்ற காரணமும் இருக்கு. சரிம்மா, இப்போ நிறைய அழகு பொருள்களில் சந்தனத்தை கலந்து கொடுக்குறாங்களே, அதை நம்ம கொஞ்சம் வெள்ளையாகணும்னு சொல்லிட்டு முகத்திலிருந்து உடம்பெல்லாம் பூசிக்கலான்னு நினைக்கிறோம். அப்படி பூசலாமா? சந்தனம் இடுப்புக்கு கீழே பூசக்கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பொருள்களுடன் அழகுக்காக சேர்க்கப்படுதுன்னா அது வேற விஷயம். ஆனால் வெறும் சந்தனத்தை நம்ம நெற்றியில் இட்டுக்கொள்வது, அதை ஆராதனை செய்வதுதான் நல்லது. சரி, இன்றைக்கு இந்த பதிவில் எளிய தகவலாக இருந்தால் கூட ஒரு நல்ல தகவலை பார்த்தோம் இல்லையா. இந்த தகவல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் தெரியப்படுத்தணும்னா நீங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணி ஆகணும். என்னுடைய யூடியூப் சேனலை இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கோயில் மணி போன்று இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை தொட்டு விடுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை தொட்டு விடுங்க. அப்போ தான் நான் பதிவிடுகின்ற பதிவுகள் அத்தனையுமே உங்களுடைய கவனத்திற்கு சேரும். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு விஹா ஆன்லைன் அப்படின்னு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கும், அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். நல்ல தரமான பொருள்கள், ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நிறைய கிராசரிஸ், அப்புறம் அழகு சாதன பொருள்கள் மற்றும் ஐம்பொன். நான் இந்த மாதிரி இதெல்லாம் ஐம்பொன் தான். இது போன்ற நகைகள் எல்லாம் நிறைய இருக்குது, போய் பாருங்கள்.
நேர்ல பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப் என்கின்ற கடையை நான் நடத்திக்கிட்டு வர்றேன். அதுக்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே தரப்பட்டு இருக்குது. இது தவிர கூகுள் மேப்ஸ்லேயும் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் மேப் அழகாக கைட் பண்ணி எங்கள் கடைக்கு கொண்டு வந்து உங்களை சேர்த்து விட்டுரும். இன்னும் சில முக்கியமான தகவல்கள் சொல்கிறேன். எங்களுடைய விஹா ஷாப்கான பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க, அவங்க கடையில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் தர்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அடுத்தது, எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கிடைக்காது. அப்படி விஹான்ற பெயர் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. சில மாற்றங்கள் அந்த பெயரில் செஞ்சுக்கிட்டு நான் தயாரிக்கின்ற சோப்பு போல் வைட்டனிங் சோப்பு, சார்கோல் சோப் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னுடையது கிடையாதுன்றதை நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். இதில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியாக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எது போன்ற பதிவு தேவை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளாக கேளுங்க. நான் கட்டாயம் பதிவுகளாக தர்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.